அடிக்கடி இல்லாட்டி கூட எப்பயாவது ஒரு டைமாவது இந்த பாஸ்தா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிச்ச சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் பட்டர் வந்து சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, ஒரு வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு கார்ன் வந்து எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கேப்சிகமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். மைதா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா 1.5 டம்ளர் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரத்திலே பாலோட கன்சிஸ்டன்சி திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதை சேர்க்கல. வதக்கி எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒயிட் சாஸ் ஸ்வீட் பாஸ்தா ரெடி ஆகிடும். உங்களுக்கு பாஸ்தா கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிட்டு போங்க.